Ask Jhansi Home Care Products. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆஸ் ஜான்சி சுகைனா மஜ்ஹர். வீட்டில் மேகியும் இல்லை, ஹோம்மேட் நூடுல்ஸும் இல்லை, சேமியாவும் இல்லை. ஆனால் உங்கள் குழந்தைங்க நூடுல்ஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிறது? அந்த மாதிரி நேரத்தில் இந்த நூடுல்ஸ் கேக்கை நாமளே வீட்டிலே செஞ்சிட முடியும். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நூடுல்ஸை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம செய்ய போகிறோம். இந்த நூடுலுடைய அந்த த்ரெட்டாக இருக்குது பாருங்கள், அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சிட முடியும். ஃபஸ்ட்டு டைம் இன் யூடியூப் இந்த வீடியோ நாம் தான் போடுறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் எண்டிங் வரைக்கும் பாருங்கள். வீடியோவோட எண்டிங்கில் சில முக்கியமான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க ஆஸ் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்களை அங்கே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மாவு வச்சுருக்கேன், சாஸ், உப்பு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நமக்கு இந்த வெஜிடபிள்ஸ் தேவையில்லை, இதை எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாம். ஸோ அந்த நூடுலோட த்ரெட்டு எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு முக்கியம். இதுக்கு நமக்கு தேவை 1 கப் மைதா மாவு. அதை எடுத்து நான் ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். 1/4 கப்பு கார்ன்ஃப்ளோர் மாவு நமக்கு தேவை. இது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கலாம். இட்லி மாவு பதத்தை விட நல்லா கெட்டியாக கரைக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா போட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போது ஏதாவது ஒரு பாலித்தீன் அல்லது பால் கவர் எடுத்து அதுக்குள்ளே இந்த மாவு எடுத்து ஃபில் பண்ணி கார்னரில் நல்லா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக கட்டிக்கலாம். நல்லா டைட்டாக கட்டிட்டு இதோடைய ஒரு கார்னரில் மட்டும் சின்னதாக கத்திரிக்கோலால் கட் பண்ணிக்கோங்க. குட்டியாக இருக்கணும் ஓட்டை. ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் லேசாக எண்ணெய் தொடச்சிக்குங்க. எண்ணெய் தொடச்சிட்டு இந்த மாதிரி ஸ்பைரலாக வந்து சுற்றி எடுங்க. ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே வந்து இது வெந்துடும். லேசாக வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா அப்படியே வந்து கலண்டு வந்துடும். ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எண்ணெய் துடைக்க தேவையில்லைங்க. ஒரு 10 இது 20 இது சுட்டதுக்கப்புறம் எண்ணெய் தொடச்சா போதும். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, இந்த மாதிரி எவ்வளோ நேரம் வந்து இதை வந்து சுட்டு எடுக்கிறது, லேட் ஆகாதா அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நெருக்கமாக ஊற்றிட்டிங்கன்னா ஒரு இது வந்து ஒரு தோசைக்கு சமம். அதாவது ஒருத்தர் 4 தோசை சாப்பிட்றாங்க அப்படின்னா 4 டைம் இந்த மாதிரி வச்சு எடுத்தாலே போதும். நமக்கு வந்து போதுமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே எங்கள் டோட்டல் ஃபேமிலிக்கும் நான் செஞ்சுருவேன். எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஆனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஓவர்லேப் ஆகாத மாதிரி செஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி வந்து ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஆனால் வந்து இன்னும் 2 ப்ராசஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் காய வைக்கணும். நிழலில் காய வச்சிங்கன்னா 4 நாள் 5 நாள் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சிங்கன்னா 1 நாள் அல்லது 2 நாள் காய வச்சாலே போதும். காஞ்சுது அப்படின்னா நல்லா வந்து கெட்டியாக வந்து பிரிட்டிலாக ஆயிரும். உடச்சா வந்து சேமியா எப்படி உடையும் அந்த மாதிரி ஆயிரும். அதனால் காய வைக்கிறதுக்கு முன்னால் இதை வந்து நீளமாக இந்த மாதிரி ஒரு ஷேப் மாதிரி பண்ணி காய வச்சுக்கோங்க. அப்போ வந்து எடுத்து பாக்ஸில் போடும்போது அந்த பாக்ஸுடைய வாய்க்குள்ளார ஈஸியாக போயிடும். அதனால் அந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் செஞ்சு எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வழக்கமாக நம்ம நூடுல்ஸ் மாதிரி தான். இப்போது நமக்கு உடனடியாக தேவை. அதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஒரு கடாயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாமே போயிட்டு உடனடியாக செய்யறதுக்கு வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து இன்னும் ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது. அது செஞ்சால் தான் நம்ம நூடுல்ஸை வந்து தாளித்து விட முடியும். ஒரு 5 நிமிஷம் இப்படி ரோஸ்ட் பண்ணுங்கள். எடுத்து போட்டு நல்லா ஹீட் ஆகி மாய்ஸ்சர் போனால் போதும். இப்போ இன்னொரு அடுப்பில் தண்ணியை வந்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா தளன்னு கொதித்து வந்த பின்னால் நம்ம வந்து இங்கே இருக்கிற நூடுல்ஸ் எடுத்து அதில் போட்டுடணும். ஒரே ஒரு கொதி தான் கொதிக்கணும். நல்லா நீங்கள் வெயிலில் காய வச்சு காஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கணும். ஆனால் இப்போ வந்து இன்னுமே கொஞ்சம் வந்து மாய்ஸ்சர் இருக்க தான் செய்யும். அதனால் சும்மா ஒரு கொதி மட்டும் கொதித்த பின்னால் அதை எடுத்து வடிச்சிடணும். வடிக்கிறதுக்கு தான் நான் பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை எடுத்து வடிச்சிக்கலாம். எதுக்காக இந்த ஸ்டெப்பு, இதை ஸ்கிப் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து உங்கள் மனசில் வரும். கண்டிப்பாக இதுக்கு நான் கடைசியில் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நான் இந்த நூடுல்ஸை தாளிச்சிட்டே சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வெங்காயம், வெஜிடபிள்ஸு, சாஸு, நூடுல்ஸ், உப்பு இது தான் சேர்க்க போகிறேன். ஸோ நம்ம இந்த ரெசிபி வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதில் வந்து டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு சேர்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க.
தாராளமா கோதுமை மாவும் சேர்க்கலாம், ராகி மாவு கூட சேர்க்கலாம். ஆனா வந்து கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. டிப் நம்பர் 2 என்னன்னா, மாவை கரைக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் கெட்டியா கரைச்சுக்குங்க. மாவு கெட்டியா இருக்கணும். அதே சமயத்துல அந்த பாலித்தீன் ஹோல் வழியா வெளியே வரணும். எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியா கரைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அவ்வளோ சீக்கிரம் அது காயும். அதே மாதிரி தண்ணியாட்ட கரைச்சிட்டீங்க ஒரு வேளை அப்படின்னா, உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து உருண்டை உருண்டையா வராம ஃப்ளாட்டா வரும். ஒரு மாதிரி பட்டை மாதிரி வரும். அதனால நல்லா வந்து கெட்டியா கரைச்சுக்கோங்க. டிப் நம்பர் 3 என்னன்னா, தண்ணி ஊத்தி கரைக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முட்டையை அடிச்சு ஊத்திட்டு, அதுக்கப்புறம் பத்தாததுக்கு தண்ணி ஊத்தி கரைச்சிங்கன்னா, நூடுல்ஸ் வந்து எக்ஸாக்ட்டா நம்ம கடையில வாங்குற மேகி டாப் ராமன் மாதிரியே இருக்கும். இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த நூடுல்ஸ் இந்த மாதிரி முட்டை சேர்த்து தான் தயாரிக்கிறாங்க. ஆனா நூடுல் மேக்கர் மிஷின்ல வச்சு தயாரிப்பாங்க. முட்டை சேர்த்தா ஸ்டோர் பண்ணலாமான்னா, தாராளமா நல்லா காய வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எதுவுமே ஆகாது. டிப் நம்பர் 4 என்னன்னா, இதை வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோம் பாருங்க, டிஸ்போசபிள் வாட்டர் பாட்டில், அதில் போட்டு மூடியில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டு அது வழியாகவும் நம்ம வந்து பிழிஞ்சு விடலாம். பாலித்தீனுக்கு பதில் அப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 5, இதில் நம்ம ஈஸியாக சில்லி பரோட்டா செய்ய முடியும். உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கும், எதுக்காக இதை நல்லா வறுத்துட்டு சுடுதண்ணியில் போட்டு நம்ம அதை வடிச்சிட்டு செய்யணும், அப்படியே வந்து டைரெக்டாக போட்டு செய்யக்கூடாதா அப்படின்னு. டைரெக்டாக செய்யலாம். செஞ்சோம்னா அதுதான் சில்லி பரோட்டா. சில்லி பரோட்டாவோட ஷார்ட்கட் ஈஸி மெத்தட் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நூடுலுடைய அந்த டெக்ஸ்சர் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை நல்லா காய வச்சு அல்லது வறுத்து சுடுதண்ணியில் போட்டு தான் செய்யணும். இப்போது இதில் சாஸ்லாம் சேர்த்து நம்ம நூடுல்ஸ் மாதிரியே வணக்கிக்கலாங்க. ஹோம்மேட் சோயா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை பார்த்து செஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாவை வந்து நல்லா கரைச்சி நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடியே அந்த மாவில் கொஞ்சமாக கரம் மசாலாவோ அல்லது சிக்கன் மசாலா பவுடரோ ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யும்போது டேஸ்ட் மேக்கர் இல்லாமையே நீங்கள் வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்துடும். ஆனால் அந்த மாதிரி இருந்தால் வடிக்கக்கூடாது. தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்குனா எவ்வளோ தண்ணி தேவை அப்படின்னா, அது வந்து நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு சிலர் வந்து நல்லா காய வச்சு செய்வாங்க, ஒரு சிலர் வந்து செம்மியாக காய வச்சு செய்வாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஊற்றிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் சுடுதண்ணி தயாராக வச்சு ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக காஞ்ச பின்னால் வழக்கமாக நூடுல்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி வைப்பீங்க அதே அளவு தான். ஆனால் காஞ்ச நூடுலை நீங்கள் வெயிட் பார்த்துட்டு அந்த வெயிட்டுக்கு எவ்வளோ தண்ணி அப்படின்னு நூடுல்ஸ்க்கு நம்ம மேகிக்கெலாம் செய்கிற மாதிரி தண்ணி வச்சு கரெக்டாக தண்ணி வச்சு நம்ம வந்து அப்படியே கலரி எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. தைல விழுந்தது எல்லாம் எடுத்து வாயில போடுதா உங்க குழந்தை? கவலை வேண்டாம். கிருமிகளற்ற தூய்மையான திரைக்கு ஆஸ்க் ஜான்சி ஃப்ளோர் கிளீனர் ஜஸ்ட் 6 மணி போதும். இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.